நிஜமெல்லாம் நீங்களே தமிழ் மக்களே. அதாவது நம்ம வழிநெடுக்க நீங்க பயணம் பண்ணாலும் சரி, எந்தெந்த தெரு கார்னர்ல பார்த்தாலும் சரி, டீ கடை இல்லாத இருக்காது. சிட்டியை பொறுத்தளவுக்கு கிராமப்புறம்னால ஒரு டீ கடை இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரேர் தான். ஒரு கூட்டுறவுனாலும் டீ கடை இருக்கும். அப்போ இந்த டீ கடை இந்த தேநீர் விடுதி, தமிழ் சொல்ல போனால் தேநீர் விடுதி ஒன்றும் தவறு இல்லை. இது நம்ம நினைவு தெரிஞ்ச நாள்ல டீ கடை வந்துருக்கு. இது காலையில் நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் டீ சாப்பிடலாம் தான் நம்ம அன்பாக உபசரிப்போம். ஒரு நண்பர்கள் 4 பேர் சேர்ந்தா கூட அந்த டீ சாப்பிடலாமாப்பா அப்படிலாம் பேச்சு ஆரம்பிப்போம். அப்படி நம்ம வாழ்க்கையில இன்றியமையாத இருக்கிற அந்த டீ தேநீர் அந்த தொழில் நார்மலாக அதுக்கு ஒரு கடைக்கு ஒரு ஓனர் இருப்பார். அந்த ஓனர் அந்த குடும்பத்தை சார்ந்து அந்த முன்னேற்றத்துக்கு அந்த டீ கடை முக்கிய பங்கு வகிக்கும். அப்படின்னு இந்த டீ கடை இன்னைக்கு அப்படிதான் இருக்கா? அப்படி இல்லை. டீ கடை இப்போ கார்பரேட் கைக்கு போயிடுச்சு. கார்பரேட்னு அது பெரிய இந்த மற்றவங்க சொல்ற மாதிரி தப்பான வார்த்தைகள் கிடையாது. அது ஒரு தொழில் நிறுவனம் எடுத்து அதை முழுக்க ப்ரமோட் பண்ணி ஒருத்தவங்க கையில இருந்து அந்த தொழில் நடக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அப்படிதான் இருக்கு. இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-20 கார்பரேட் கம்பெனியை இப்போ டீ கடையை நடத்த ஆரம்பிச்சிச்சு. உதாரணத்துக்கு டீ டைம், டீ பாய், டீ ஹவுஸ், அதே மாதிரி நிறைய பேர்கள் இருக்கு. நிறைய பேருக்கு டாடா கம்பெனி கூட ஒரு டீ ஷாப் நடத்துறது மாதிரி தான் தெரியுது. அப்ப அந்த டீ டைம்ல மாறி இருக்கிற டீ கடைகள் இன்னைக்கு ஆக்கிரமிச்சு காலகாலமா டீ கடை நடத்தினவங்களுடைய தொழில் ரொம்ப நலிஞ்சு போற இடத்துக்கு போயிடுச்சு. அது ஏன் நலிஞ்சு போற இடத்துக்கு போச்சு? காலகாலமா ஒருத்தன் கையில் இருக்கிற தொழில் திடீர்னு ஒரு கார்பரேட், அதாவது எப்படி கையில் போகுது, மக்கள் அதை எப்படி விரும்புறாங்க, ஏன் அதை நாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு காரணம் இருக்கு. தரம் தான் காரணம். தரம் இல்லாமல் ஒரு மக்கள் நாட மாட்டாங்க. மக்கள் நம்ம அவ்வளோ முட்டாளும் சொல்ல முடியாது, அறிவாளியும் சொல்ல முடியாது. முட்டாள்னு சொல்லல, மக்கள் அறிவாளியானாக்கா அறிவாளியும் சொல்ல முடியாது. அவங்க ஒரு விதமான ஆளுங்க. இப்படின்னா இப்படி போவாங்க, அப்படின்னா அப்படி வருவாங்க. அது ஒன்றும் நம்ம அதுக்குள்ள நிறைய மாறுபட்ட கருத்து இருக்கு. இருந்தாலும் இதை பார்ப்போம் நம்ம. அப்போ இந்த டீ கடையெல்லாம் அந்த டீ கடை விட்டு மக்கள் இந்த டீ கடை நோக்கி போறாங்க. ஏன் போறாங்க? தரம் இருக்கு. ஏன் தரம் இருக்கு? அங்கே தரம் இல்லையான்னா அங்கேயும் தரம் இல்லாமல் இல்லை. ஒரு கடைக்கு ஒரு தரமா இருந்தது. அப்போ அதுதான் அந்த டீ கடை தரம் நம்ம எடுத்துக்க முடியாது, அப்படி சொல்ல வரல. ஒரு கடைக்கும் ஒரு தரம் இருந்தது. அப்போ ஒரு கடையில் தரம் கம்மியாக இருக்கலாம், இன்னொரு கடையில் தரம் அதிகமாக இருக்கலாம். தரம் நிரந்தரம் இல்லாமல் இருந்துச்சு. அதை இவன் என்ன பண்ணுறான்? இது ஒரு நல்ல தொழிலாக இருக்குது, இது உலகமெங்குமே பரவன மாதிரி. நீங்கள் நம்ம பொதுவாக தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா டீ கடை இல்லாத தெரு, பெரிய பெரிய மாநகராட்சி நகரத்தில் டீ கடை நிறைய இருக்குது. அப்போ இது ஏன் நம்ம கைக்குள்ளே கொண்டாடக்கூடாதுன்னு ஒருத்தர் யோசிக்கிறான். அதை கொண்டு வந்துட்டான், காசி கொண்டு வந்துட்டான். இப்போ இவங்க ஒரு முதலாளிகிட்ட ஒரு முதலாளிகிட்ட போயிடுச்சு. பால் அவன் தரான், டீ அவன் தரான், சர்க்கரை அவன் தரான், எல்லாமே அவன் தரான், மிக்ஸ் பண்ணி அவன் தரான். இதெல்லாம் தரத்தை ஒரு இடத்துல உட்கார வைக்கிறான். அப்போ அந்த டீ கிளாஸ்ல இருந்து அந்த டீ கடையோடைய லொக்கேஷன் வரைக்குமே அவன் மாற்றி கொடுக்குறான் மக்கள். இன்னைக்கு பொதுவாக மக்கள் விளம்பரத்தை தான் விரும்புகிறாங்க, ஃபேஷனை தான் விரும்புகிறாங்க. டீ கடை அதே பழைய பாய்லரு, பழைய கிளாஸு, அந்த பழைய லுங்கி கட்டின்னு டீ போகிற மாஸ்டர் அழுக்கா இருக்கிறதே அவன் பார்த்து இவன் வெறுப்பாயிட்டான். வெறுப்பா கூட இருந்திருக்கான். அவங்க இதெல்லாம் கூட கணக்கு போட்டுடலாம். ஒரு தொழிலை நடத்துகிறவங்க, அதை முதலீடு பண்ணுறவங்க, இது எல்லாத்தையுமே அவங்க யோசனை பண்ணி தான் அதுக்கு இறங்கிருக்கலாம். அப்போ இதை ஒரு ஃபேஷனாகவே கொண்டாந்து நிப்பாட்டுறான். முன்னாடி இருந்த டீ கடைக்கு இப்போ இவங்க வைக்கிற டீ கடைக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது, நிறைய மாற்றம் இருக்குது. அந்த சும்மா போகிறவங்க ஏற்கனவே டீ சாப்பிட்ற மக்கள்கிட்ட டீ சாப்பிடுங்க அப்படின்னு கூப்பிடாம ஷாப்பை பார்த்தா போய் டீ சாப்பிடுவாங்க போல. பொதுவாக இன்னைக்கு ஃபேமிலியோட டீ சாப்பிட போக மாட்டாங்க டீ கடைக்கு. இன்னைக்கு அது ஒரு பக்கம் இந்த கரிப்பட்டி காப்பின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் ரொம்ப ஃபேமஸாக போயிருக்கு. நிறைய கிளைகளோட இருக்குது. அதுல ஒரு ஊருக்கு இது இந்த ஊருக்கு கருப்பட்டி காப்பி, இது அந்த ஊருக்கு கருப்பட்டி காப்பி அப்படின்னு பிக்கப் ஆகுது. இப்போ அவன் ஒரு பக்கம் இந்த டீ கடையை அடிக்கிறான். இப்போ இந்த கார்பரேட் கம்பெனிக்காரன் ஒரு பக்கம் டீ கடையை அடிக்கிறான். அடிச்சு இதில் டீ கடையெல்லாம் நிற்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப தத்தரிச்சா நிற்கிது. அது கஷ்டம். இன்னும் கொஞ்ச நாள் அது காணாமல் போயிட்டு நிற்கிறேன். என்னுடைய கணக்குக்கு காணாமல் போயிட்டு நானும் நிற்கிறேன். இருக்கலாம், அது மேபி அதுக்குள்ள நம்ம போக விரும்பல. அப்ப அவங்க ஆக்கிரமிச்சதுக்கு காரணம் தரம் ஒண்ணு, குவாலிட்டி ஒண்ணு, இன்னொன்னு அந்த மக்கள் அதான் சொன்ன இல்லையா, அந்த கவர்ச்சிக்கு விலை போயிடுவாங்கன்னு. அது விலை போறது ஒன்றும் தவறு இல்லாம தான் தெரியுது. இது எல்லாத்தையுமே கொண்டாந்து இந்த டீ கடைங்க ஆக்கிரமிச்சிருச்சு.
இப்போ டீ கடைக்கு நம்ம மாஸ்டர் தான் டீ கடை நடத்த முடியுன்ற நிலைமையை ஐயோ உடைச்சிட்டான். ஒரு டீ கடை வைக்கணும்னா நீ நினைச்சாலும் இப்போ டீ கடை வச்சிட முடியாது. அதுக்கு உனக்கு நீ முதல்ல யாரும் போட்டுடலாம், மாஸ்டருக்கு எங்கே போவார்? அப்போ அவங்களுடைய ஆக்கிரமிப்பும் இங்கே வந்து சரியான முறையில் இல்லாமல் போயிடும். அப்போ அவங்க எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு போயிடலாம். இத்தனை கிராம் தண்ணி, இத்தனை கிராம் பால், இத்தனை கிராம் சர்க்கரை, இத்தனை கிராம் டிக்கேஷன் எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டான். அதை கலந்து கொடுத்தா மக்கள் குடிச்சிட்டு போக போகிறாங்க. அது இல்லாமல் ஒரே தரத்தை இவன் மெயின்டைன் பண்ணுறான் இல்லையா? அப்போ அந்த தரத்துக்கு அடிமையானவங்க அங்கே தானே போவாருப்பாங்க. அப்போ இது ஒரு வட்டத்துக்குள்ளே அணிச்சிட்டான். இது வந்து மக்கள் எல்லா தொழிலுமே காலப்போக்கில் மாறுற மாதிரி இது நம்ம பார்த்து எத்தனை ஆண்டு காலம் ஒரே மாதிரி பார்த்து இந்த தொழில் இன்னைக்கு மாறி வேற லெவலில் வந்து நிற்குது. அது ஒரு பக்கம் வியாபார வளர்ச்சியாகவும் போகுது, மக்களுக்கு நிரந்தரமான ஒரு தரம் கிடைக்குது. ஆனால் நீங்கள் இந்த டீ கடையில் போயிட்டு டீக்கு ஒரு ஜக்கத்தில் போயிட்டு டீ வாங்கிட்டு வந்துடலாம். ஆனால் இவங்ககிட்ட இப்போ நீ வாங்க முடியாது. நீங்கள் ஒரு டீ கிளாஸு நீங்கள் போனீங்கன்னா இது ஒரு செட்டிங் தான், இவ்வளோதான் உனக்கு கொடுப்பான். ஆனால் ஏற்கனவே டீ கடை அப்படி இல்லை. ஒரு குடும்பத்தில் டீ எவ்வளோ போட மாட்டாங்க. ஒரு ஜக் வாங்கிட்டு போயிட்டு ஒரு 20 ரூபா 30 ரூபா டீ குடிச்சுடுவாங்க, குடும்பமே காஃபி குடிச்சிட்டு போடுவாங்க. ஆனால் இப்போ நீங்கள் அப்படி செய்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஏன்னா இது வந்து அப்படி போனால் பட்ஜெட் உங்களுக்கு அதிகமாகிடும். சிங்கிளாக குடிச்சா இந்த டீ கடையோட ரேட் அதிகமாக தான் இருக்கும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 15 ரூபா நிற்கிற ஒரு டீ டைம்லாம் டீ. ஆனால் ஏற்கனவே அந்த டீலாம் 5 ஒரு 50 காசுலேருந்து 1 ரூபா ஆச்சு. 1 ரூபாயிலேருந்து நீங்கள் 10 ரூபாய்க்கு வந்து எப்படி தான் வந்ததுன்னே தெரியல. நீங்கள் 15 ரூபாய் நான் சொல்லிக்கிட்டான். அவனும் 10 ரூபாய் தான் டீ கொடுத்தான் முதல்ல. ஆனால் இது இந்த இடத்துல இப்படி போனாக்கா விலை தீர்மானிக்கிறது இவனாக இருக்க மாட்டான், வேற ஒருத்தனா தான் இருப்பான். ஆனால் அந்த விலையும் இவங்களுக்கு தெரியாது, இவங்க அதுக்குள்ளே போயிடுவாங்க. மக்களும் ஒரு ஆட்டு மந்தம் மாதிரி தான். அவங்க ஓட்டுமே ஒரு படியில் அடிக்கிற மாதிரி விலையை கொண்டு ஒரு படியில் அடிச்சு விட்டுருவான். அது ஒன்றும் இயற்கை தான். மக்கள் ஒன்றும் பெருசாக சிந்திக்க மாட்டாங்க. இந்த ஆடு இவன் இந்த மக்கள் வந்து பேசுவாங்க, செம்மறி ஆடு போடலான்னு சொல்லுவான். இவன் அவங்கள பார்த்து சொல்லுவான். ஆனால் இந்த ஒட்டுமொத்த மக்களுமே செம்மறி ஆடு போட்டோம் தான். அதுக்குள்ளே போய் இவங்க வந்து அடைபட்டுருவாங்க, வெளியே வர தெரியாது. இது இயற்கை தான். ஆனால் இந்த தொழிலுடைய வளர்ச்சியும் தேவை தான். காலப்போக்கில் அந்த நம்ம டீ பாயிலரும் நம்ம பழைய ஃபோன் எடுத்து பேசுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதுவும் காணாமல் போகிறது நிறைய வாய்ப்பு இருக்கு. மக்கள் வளர்ச்சி நோக்கி போகிறாங்கன்றதை மட்டும் சொல்ல முடியாது. மாய உலகத்தை தேடி தான் போகிறாங்க. எல்லாம் கவர்ச்சிக்கு தான் விரும்புகிறாங்க. அது இந்த தொழிலே வந்து நிற்குது. போக போக பார்க்கலாம் மக்கள்.